ஓகே. இதில என்ன சொல்லி தரப்போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க ம், 1 மாசத்துல எத்தன நாள் ட்ரேட் பண்ணலாம்? ம், 1 மாசத்துல அவங்களுக்கு எத்தன சதவீத லாபம் வேணும்? அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ம், அந்த எத்தன நாள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லி தரேன். ம். ஓகே அங்கிள். அதே மாதிரி எத்தன சதவீத லாபம் வரும் அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்றேன். ம். ஓகே அங்கிள். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ட்ரெண்டிங் டே பார்த்தோம். அந்த ட்ரெண்டிங் டே வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ம். ஆமா அங்கிள். அதில எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணுங்கிறத பார்த்தோம். ம், இப்போ அப்படி இல்லாம ஒரு மார்க்கெட்ல சைடு வேஸ் மார்க்கெட்ன்னு ஒண்ணு உண்டு. ம், இந்த மாரி நாட்கள்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. ம், அப்படிங்கிறதுக்காக அந்த மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ம். ஓகே அங்கிள். ஓகே. இந்த ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடு. ம். ஓகே அங்கிள். நிஃப்டி 50ல 16 ஜூன் 2026 அன்னைக்கு நடந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ட பார்க்குறோம். ம். ஓகே அங்கிள். இதில நீங்க பார்க்குறது வந்து நிஃப்டி 50யோடைய கிட்டத்தட்ட ஒரு 8 சார்ட்டு. ம், டே சார்ட் பார்க்குறீங்க, 3 ஹவர் சார்ட்டு, 2 ஹவர் சார்ட்டு, 1 ஹவர் சார்ட்டு, 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். ஓகேங்களா? ம், ம், சரி. இதில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 1 ஹவர் சார்ட் எடுத்தோம்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 6 சார்ட் வரும். ம், 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும். ம், ஓகே. அதேமாரி இதில 3 சார்ட் வரும். இதில 2 சார்ட் வரும். இதில ஒரு 3 சார்ட் வரும். ம், ஓகே. இப்ப இதில ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்மலுக்காக என்னன்னா, இங்க ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ம். ஆமா அங்கிள். அதில வந்துட்டு இது டே சார்ட்டுங்கிறனால ஒரு சின்ன ஒரு ப்ளூ தெரியுது. கிரீன். ம், ப்ளூனாலும் சரி, கிரீன்னாலும் சரி அது தெரியுது. இவ்வளோ தான் மார்க்கெட் மூவ்மெண்ட். ம், ஓகே. இந்த இடத்துல அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் தரும் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ம், ஓகே. இன்னைக்கு ஆம், அடுத்த ஸ்லைட்ல சைட்வேஸ் மார்க்கெட், கால் ஆப்ஷன். இது ஒருவேள மார்க்கெட் ஏறி இருக்கு. அதாவது இதில ஏறி இருக்குன்னா எப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸுக்கு மேல போயிருக்கு. இப்ப இந்த இடத்துலலாம் மேல போயிருக்கு இல்லையா? ம், இப்படி இருக்கிறப்ப இது மார்க்கெட் மேல போகுது அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, கால் ஆப்ஷன் அப்படிம்பாங்க. ம், அந்த மாரி கால் ஆப்ஷன் உள்ள மார்க்கெட் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த சார்ட் இதுதான். ம், அதாவது 3 ஹவர் சார்ட். ம், ஒரு சார்ட் ரெட்டா இருக்கு. இன்னொரு சார்ட் கிரீனா இருக்கு. ம். ஆமா அங்கிள். அடுத்து 2 ஹவர் சார்ட். 2 சார்ட் ரெட்டா இருக்கு. ஒரே ஒரு சார்ட் மட்டும் கிரீனா இருக்கு. ம், அடுத்தது இது 1 ஹவர் சார்ட். ம், ஒரு ரெட்டு, ஒரு கிரீன், ஒரு ரெட்டு சாரி ஒரு கிரீன், ஒரு ரெட் இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ம், ஓகே. அடுத்து 30 மினிட்ஸ். 30 ம், மினிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன், 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 ரெட்டு, ரெட்டுங்கிற மாரி இருக்கு. ம், இப்ப இதில உள்ள மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதில பிரைஸ் தருது. இதில ரூ. 40 தெரியுதா? ம். ஆமா அங்கிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 89 தெரியுதா? ம், கிட்டத்தட்ட எத்தன பாயிண்ட் ஏறியிருக்கு? 40லேருந்து 89 கிட்டத்தட்ட ஒரு 49 பாயிண்ட், 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ம், இந்த 50 பாயிண்ட் ஏறுறதுக்கு அது பட்ட பாடு இருக்கு இல்லையா? ம். இந்த இடம் 15 மினிட்ஸு, இது வந்து 10 மினிட்ஸு, 5. இது 5 மினிட்ஸ். ஏன் ம், இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஏறும்போது கஷ்டப்பட்டு ஏறும். ம், இறங்கும்போது தபால் டிமில்னு விழுந்துரும். ம், நீங்க இதில ஜட்ஜ்மென்ட்டே பண்ண முடியாது. ம், இப்ப ஜட்ஜ்மென்ட் பண்ணும்போது, இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு கேண்டில் கலர் மாறுது. கிரீனா இருக்கு. நான் ஆர்டர் ம், எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க சூப்பர் ட்ரெண்ட் டவுன்ல இருக்கா? ம். ஆமா அங்கிள். இங்க மார்க்கெட் ஏறுது. சூப்பர் ட்ரெண்ட் டவுன்ல இருக்கா? ம், இங்க மார்க்கெட் ஏறுது. சூப்பர் ட்ரெண்ட் டவுன்ல இருக்கா? ம். ஆமா அங்கிள். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அப்ல இருந்தது. ம். ஆமா அங்கிள். இங்க அப்படி இல்லாம எல்லாமே டவுன்ல இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து பெரிய அளவுல மூவ்மெண்ட் குடுக்காது. ம். கரெக்ட்டா ஓரளவுக்கு? ஆமா அங்கிள். சரி. அடுத்து இன்னும் என்ன ஸ்க்ரீன் வருது பார்க்கலாம். இது கால் ஆப்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ம், அதுக்கான சார்ட் இது. ம், இங்க டவுன்ல வச்சிருக்குது. இங்க ஃபுல்லா டவுனு, இங்க டவுனு, இங்க டவுனு. ஸோ புட் ஆப்ஷன்லயும் டவுன்ல தான் வச்சிருக்குது. கால் ஆப்ஷன்லயும் டவுன்ல தான் இருக்கு. டவுன்ல தான் இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகும்? எந்த பக்கமும் மூவ் ஆகாது. ம், அதுக்கு பேர் தான் சைட்வேஸ் மார்க்கெட். ம்,
ஓகே. இண்டெக்ஸ் அண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த மூணையும் ஒரே நேரத்தில் பார்க்க போகிறோம். ம். ஓகே. இப்போ இந்த சென்டரில் இருக்கிறது இண்டெக்ஸ், ம். இந்த பக்கம் இருக்கிறது கால் ஆப்ஷன், ம். இந்த பக்கம் இருக்கிறது புட் ஆப்ஷன். ம். ஒரு பர்டிகுலர் டைமில் 15 மினிட்ஸ் வந்து 3 கேண்டில் மேலே போயிருக்கிறான். ம். 3 கேண்டில் சேர்ந்து எத்தனை பாயிண்ட் போயிருக்கு தெரியுமா? 11 பாயிண்ட் தான். ம். ஆனால் அதே 3 கேண்டில் இண்டெக்ஸில் 56 பாயிண்ட் போயிருக்கு. ம். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ போயிருக்குன்னா, இங்கே 56 போயிருக்குன்னா குறைஞ்சபட்சம் இங்கே 28வது போயிருக்கணும். ம். அது போகலை. அடுத்து ஒருவேளை தப்பான ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். தெரியாமல் மேலே போகும் அப்படிங்கிறது தெரியாமல் கீழே வர்ற மாதிரி எடுத்தா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் நெகட்டிவில் போயிடுது. ம். ஆக இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கனால இது டெல்டா அப்படிங்கிற பேரில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ம். அது நம்ம பிறகு பார்ப்போம். மொத்தத்தில் என்னென்னா சைட்வேஸ் நம்ம நாட்களில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் புரியணுங்கிறதுக்காக. அப்போ இது ஃபால்ஸ் கால் தானா இது? இது ஃபால்ஸ்னு சொல்லக்கூடாது, சைட்வேஸ் மார்க்கெட். சரி, ஓகே. ஏன்னா இண்டெக்ஸில் ஏறுற மாதிரி இருக்குது, ஆனால் கால் ஆப்ஷனில் ஏறலை, புட் ஆப்ஷனில் ஹெவியாக ஃபால் ஆகுது. ம். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. சரி, ஓகே. ஓகே. அதேமாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு 3 இண்டெக்ஸில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ம். ஒன்று நிஃப்டி 50, ம். இன்னொன்று நிஃப்டி பேங்கு, ம். இன்னொன்று நிஃப்டி பின் சர்வீஸு. ம். இப்போ இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாட்களில் 3மே ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ம். அப்படி இல்லாமல் சைட்வேஸ் நாட்களில் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி பேங்கே டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்குது. ம். இவன் நிஃப்டி 50 அப் டைரக்ஷனில் வச்ச மாதிரி இருக்குது, ஒரு பிவட் பாயிண்ட்டுக்கு பிறகு தடுமாறுற மாதிரி இருக்குது. ம். ஸோ இந்த இடத்துல இவன் இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறான், அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு இங்கே மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறான். ம். இந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா 900லேருந்து 960 தான், 60 பாயிண்ட் தான். 60 பாயிண்ட் தான். எவ்வளோ நேரம்? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 நிமிஷமா. ம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ம். இதில் வந்து ஆர்டர் போட முடியாது, ஆர்டர் எடுக்க கூடாது. ம். அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி சொதப்பலாக இருக்கிறது தான் காரணம். அதோட முக்கியம் என்னென்னா சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நிஃப்டி 50 நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம், டவுனில் இருக்குன்னு பார்த்தோம். ஆமாங்க சார். ஓகே. அடுத்த பாயிண்ட், இது நிஃப்டி பேங்கோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இதுக்கு இடையில மாட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அதாவது இங்கே டவுன் ட்ரெண்டு, இங்கேயும் டவுன் ட்ரெண்ட், அதாவது 10 மினிட்ஸ் டவுனு, 15 மினிட்ஸ் டவுனு. ம். இந்த மாதிரி டவுனில் மாட்டும் போது என்னாங்கன்னா மார்க்கெட்டை வந்து மேலே கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். ம். அப்போ நம்மளால் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. ம். அடுத்தது அது நிஃப்டி, இது நிஃப்டி பின் சர்வீஸ். அப்போ பார்த்தா நிஃப்டி பேங்கு, ஆமா. இது நிஃப்டி பின் சர்வீஸ். இது எல்லாமே அப் ட்ரெண்ட் வைக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு, எக்ஸப்ட் 5 மினிட்ஸு. ம். ஆனால் நிஃப்டி பேங்கும் மூவ் ஆகலை, நிஃப்டி 50யும் மூவ் ஆகலைங்கிறனால இதனாலையும் மூவ்மெண்ட் எடுக்க முடியலை. ம். உதாரணத்துக்கு இந்த 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கேண்டில் மேலே, அடுத்த கேண்டில் கீழே, ஒரு கேண்டில் மேலே, அடுத்த கேண்டில் கீழே, இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால ஆப்ஷனில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ம். இது அந்த ஆப்ஷனில் ஏன் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது. ம். அதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதனுடைய மூமெண்ட்டு. அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. பட் இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். அடுத்து வந்து நிஃப்டி 50 ம். கொஞ்சம் அப்பு கொடுக்குற மாதிரி காட்டுறோம் 5 மினிட்ஸ்லாம், ஆனால் எந்த இடத்துலையும் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. ம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கிறப்ப, இப்போ இதில் கூட இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன், இதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ 10 மினிட்ஸ் அப்பில் இருக்கா, ம். அப்போ நம்ம என்ன எடுப்போம், கால் ஆப்ஷனில் ஆர்டர் எடுப்போமா? ம். 15 மினிட்ஸ் அப்பில் இருக்கிற மாதிரி காட்டுதா? ஆமா. ஓகே. இதுவும் கால் ஆப்ஷனில் எடுப்போமா? ம். இது 30 மினிட்ஸ் அப்பில் இருக்கிற மாதிரி காட்டுது சூப்பர் ட்ரெண்டு. ம். இது 1 ஹவரில் அப்பு, 2 ஹவரில் அப்பு, 3 ஹவர்ஸ். நான் இதை தான் சொல்ல நினச்சேன், இன்னொரு வீடியோன்னு சொல்ல நினச்சது. இன்னொரு வீடியோ இதே தான். அந்த ஆல் கிரீன் சொன்னீங்க, அதான் ஓகே. இல்லை 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 இல்லை, அது நான் வேறு மாதிரி இன்னொரு இடத்துல, அதாவது இதை எப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து இண்டெக்ஸு, ம். ஓகேங்களா? இண்டெக்ஸில் எல்லாமே அப்பில் இருந்தால் கூட, இந்த பாயிண்ட்டை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க, இண்டெக்ஸில் எல்லாமே அப்பில் இருந்தால் கூட, இப்போ அப்பில்னா என்ன, மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ம். நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷனில் தான் போய் ஆர்டர் எடுப்போம். ம். அந்த கால் ஆப்ஷனும்
எல்லாமும் அப்ல இருந்தா மட்டும் தான் மார்க்கெட்ட மேல விடும். ம், ம். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, கால் ஆப்ஷன் இண்டெக்ஸ்ல மேல போற சரி இண்டெக்ஸ் வந்து மேல போற மாரி இருந்தா கூட, கால் ஆப்ஷன்ல எல்லாமே டவுன்ல வைக்கும்போது, மார்க்கெட்ட மேல ஏற விடல. ஐயா. ம். புரியுதுங்களா? புரியுது ஆண்டி. அதாவது நம்ம ஆர்டர் எடுக்க போறது இண்டெக்ஸ்ல போய் எடுக்க போறதில்ல. ம், கால் ஆப்ஷன்ல இல்லன்னா புட் ஆப்ஷன்ல எடுப்போம். ஏறும்போது கால் ஆப்ஷன்ல எடுப்போம், இறங்கும்போது புட் ஆப்ஷன்ல எடுப்போம். ம். இங்க நீங்க கால் ஆப்ஷன்ல போய் ஆர்டர் போடுறதுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, 5 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல வச்சிருக்கான், 10 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல வச்சிருக்கான், 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல வச்சிருக்கான், 30 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல வச்சிருக்கான். எல்லா இண்டெக்ஸ் சாரி எல்லா ஆப்ஷன்லயும் கால் ஆப்ஷன்ல எல்லா கான்ட்ராக்ட்லயும் டவுன்ல வைக்கிறனால மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாமா? ம். ஸோ இதுதான் சைட்வேஸ்க்கு உள்ள நல்ல அறிகுறி. ம். வழக்கமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கால் ஆப்ஷன் டவுன்ல வச்சான்னா, புட் ஆப்ஷன்ல அப்ல வைப்பான். ம். ஆனா இங்க என்னன்னா, கால் ஆப்ஷனும் டவுனு, புட் ஆப்ஷனும் டவுனு. புட்டும் டவுனு. அப்போ ம். மார்க்கெட்டு சைட்வேஸ். ஓகே அங்கிள். நீங்க வந்து அப்ப இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, அ ஒரே நேரத்தில பார்க்கக்கூடிய அளவுக்கு நெறைய விண்டோஸ் இருக்கணும். ம். இங்க ஒரு 8 லேஅவுட், அங்க ஒரு 8 லேஅவுட், மேல ஒரு 8 லேஅவுட் அப்படி எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு ஒரு 3, 4 மானிட்டர் இருக்கணும். ம். அப்பதான் ஒரே நேரத்தில நம்மளால பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஆமா அங்கிள். அதனால தான் ட்ரேட் பண்றவங்க வந்து ஒரு மொபைல் வச்சு, ஒரு லேப்டாப் வச்சு ட்ரேட் பண்ண கூடாது. ம். சரி. இப்ப நான் எனக்கு தெரிஞ்சத இதில சொல்லிட்டேன். ஓகே அங்கிள். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் மட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அங்கிள். இது டவுட் இல்ல. ஓகே. அப்ப என்னன்னா, கால் ஆப்ஷன்ல போய் ஆர்டர் போட போறோம் அப்படின்னா, அந்த கால் ஆப்ஷன்ல எல்லாமே அப்ல இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும். ம். இல்ல புட் ஆப்ஷன்ல போய் ஆர்டர் போட போறோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன்ல எல்லாமே அப் ட்ரெண்ட்ல இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும். ம். அப்ப இண்டெக்ஸ்ல மேல போற மாரி இருந்தா கூட, இண்டெக்ஸ்ங்கிறது இந்த இருக்கு. இண்டெக்ஸ்ல மேல ம். போற மாரி வச்சிருந்தா கூட, நாம ஆர்டர் எடுக்கக்கூடிய கால் ஆப்ஷன்லயோ, இல்ல புட் ஆப்ஷன்லயோ எல்லாமே டவுன்ல இருந்தால் மார்க்கெட் மேல போகாது. ம். இந்த விஷயத்த நம்ம ஒரு ரூல்ஸாவே இதுல அப்டேட் பண்ணணும். ஓகே அங்கிள். கரெக்ட்டா? ஓகே அங்கிள். ஓகேம்மா. போதுமா? ஓகே அங்கிள். இத நிப்பாட்டிக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா அங்கிள். அதுக்கு தேவையான டீட்டெயில் நான் வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே அங்கிள். தேங்க் யூ. பாய். அங்கிள்.